என்னடா இது கைட்டவே முடியல. கஷ்டப்பட்டு மொபைல் கடை வச்சு கொடுத்துக்கிறேன், ஒழுங்கா இருந்துக்கோ. நான் என்னப்பா பண்ணி கிடக்குறேன்? வாட்ச் தானே ரிப்பேர் பண்ணி கிடக்குறேன். எந்த ஊரோட வாட்ச் இவ்வளவு பெரிய ஸ்க்ரூ டிரைவர்ல ரிப்பேர் பண்ணுவாங்க? அப்பா ஒரு 4 பொருளை டேமேஜ் பண்ணாதான் அரை வேலைக்காரனாவும் ஆக முடியும். நீ எப்படியாவது டேமேஜ் பண்ணிக்கட, அந்த அதில மட்டும் கிட்ட சேர்க்காத. ஏன் அவன் மேல இவ்வளவு காண்டு உனக்கு? நானாடா காண்டு பிடிச்சுவேன், அதான்டா காண்டு பிடிச்ச காண்டாம இருக்க மாதிரி மூஞ்சி வச்சுங்கதா. சரி போ, கஸ்டமர் வர நேரத்துல கத்தினி கிடக்காத. நீ வேலையை பாரு, நான் இப்படி உட்காடுறேன். ஏம்பா இது மொபைல் கடை தானே? மல்லிகை கடை. டேய் கஸ்டமர் அப்படிலாம் பேசாதடா. கம்னிடா, சும்மா கடுப்பேத்தின்னு இருக்காத. போடலாங்க கஸ்டமர். ஸ்ட்ரைட்டா வந்து மொபைல் கடையை பார்த்துட்டு மொபைல் கடையான்னு கேக்குறேன். சரி ஒரு கோவப்படாது, தெரியாம கேட்ட போல. தம்பியா மொபைல் கடத்தாம்பா, என்ன பண்ண உனக்கு? எனக்கு இந்த மொபைல் ரெடி பண்ணி தரணும்ண்ணா. டேய் தம்பி வாங்கி ரெடி பண்ணி கொடுப்பதில்ல கூடியா தாப்பா. என்ன இது? போன்பா, நேற்று என் மாமா பொண்ணு கிட்ட பேசியிருந்தேன்னா ரிப்பேர் ஆகிட்டுக்குதா. நேத்து நைட்டு இந்த போன்ல உங்க மாமா பொண்ணு கிட்ட பேசுனியா? ஆமாப்பா, முத்தெல்லாம் குத்திச்சு. யோ நான் ஏன் கஸ்டமரிமா? டேய் கோவப்படாதடா. நான் கோவப்படாதா? இந்த போன்ல முத்த குத்தானா? காட்டு, இந்த பொண்ணு முத்து குத்தானமா? ஒண்ணுமே காரணமாடா உள்ள. அதான் ஏதோ ஆயிட்டு இது ரெடி பண்ணி கொடுங்க. சரியா மவன, காசு அதிகமாகும் சொல்லு. 4000 ரூபாய் ஆகும்பா. 4000 ரூபாய் ஓணும். 4000 ரூபாய் இருந்தா தான் ரெடி பண்ண முடியும். குத்துட்டா போசியா? ஜிம்மி போம்மி எல்லாம் வச்சுக்கிறீங்களா? ஜிம்மி போமியா? என்னப்பா சொல்றேன் இருந்தால? நாயகியை பத்தி கேக்குறானோ? எப்பா ஜிம்மி போம்மியாலும் தெரியுதா? காசு அனுப்புமா? காசுலாம் அனுப்புவோமா? எப்பா கூகுள் பிளே போன் பே பத்தி சொல்றியா? அதே தான் நீங்க மாத்தி சொல்றீங்க. சரி 4000 ரூபாய் முதல்ல அனுப்பிச்சு விடு. போட்டுதான் ரிப்பேர் ஆயிடுதா, நான் எப்படி அனுப்ப முடியும்? யோ நான் ரொம்ப தூள் குத்துனுக்குறான். வாவ் ஃபேண்டாஸ்டிக் பியூட்டிஃபுல். நம்ம பிளேடா பச்சை ஸ்லோகம். அது ஒண்ணே இல்ல மாப்ள. டேய் நீ கம்முனு. டேய் என் பையனுக்கு கடை வச்சு கொடுத்துக்கறேன், நீ கிளம்புடா. இனிமேட்டு இங்க வராத. டேய் சொத்த கலக்க மூஞ்சியா, நீ வாயை மூடிக்கிட்டு உட்காரு. நான் அவங்கிட்ட தான் பேசினீங்கறேன். பல லட்சம் செலவு பண்ணி கடை வச்சு கொடுத்துக்கறேன்டா, அதுக்கு எடுத்துட்டு போன வரியா? என்னப்பா சொன்ன? கம்முனுடா, அப்பதான் போவாமா. மாப்ள உங்க அப்பா இருக்கட்டும், என்கிட்ட நீ கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லையாடா? அதான் மாப்ள அவசரமா ஆரம்பிச்சிட்டேன், அதனாலதான் சொல்ல முடியல. உனக்கு எந்த வேலையுமே தெரியாதாடா, நீ எப்ப ஆரம்பிச்ச? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது வேலை தெரியாதா? ஏன்பா நீ நேத்து கத்துறா? 4000 ரூபாய் குத்தனா ரெடி பண்ணி தரேன். வேலை தெரியாத உங்ககிட்ட என் காசு சொல்லி கொடுப்பனா? புறா காஸ்ட்லி சொல்லாம உர்றா, அவன் வேணா பேனாத்தி போட்டான், அது முதல் தெரித்து. மாப்பிள இப்ப கூட ஒண்ணு இல்ல மாப்பிள, நீ வந்து உட்காருன்னு சொல்லினா உட்கார்ந்து இருப்பேன். நீ அது கூட சொல்லியா? ஏடா சொன்னா? ஏன் சொன்னா? பல லட்சம் போட்டு நான் கடை வச்சு கொடுத்துக்கிறேன்டா. குப்பை தொட்டில இருந்து டப்பா போட்டு கொடுத்துட்டு பல லட்சம் போட்டு கடை வச்சுக்கிறேன்னு சொல்றியா? டேய் நான் குப்பை தொட்டில போறணும், எங்க போறணும்? நீங்க வரக்கூடாது. டேய் கம்முனு டப்பா வாயா. மாப்பிள நீ ஊன்னு சொல்லு மாப்பிள, நான் போயிடுறேன். மாப்பிள நீ ஊன்னு சொல்லிட்டுல நீயா? நான் இல்ல. டேய் நான் தான் சொன்னேன். இப்ப என்ன மாப்பிள அவங்க நீ சொல்ற ஊன்னு, நான் போயிடுறேன். சொல்றா, சாயங்காலம் பரவானா ஸ்டோர் கிட்ட போய் உனக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து தரேன். மாப்பிள ஒரு பேண்ட் ஷர்ட் காடா மாப்பிள ஊன்ட்டா அதை அழிச்சு திருப்பியும் சொல்லலாம். டேய் எத்தனை வாட்டி சொல்லுவாங்க? அசிங்கமால வெக்கமால வயிற்றுக்கு நான் பிரியாணி சோறா துண்டுறா? நான் பிரியாணி துண்டுனா சிக்கன் ரைஸ் சோறு துண்டுனா நீ எடை வாங்கி தர? மாப்பிள கம்முனுறா. தோகுது கடை. தம்பி இந்த மொபைல்ல ஸ்பீக்கர் கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சரி பண்ணி தரீங்களா? சரி பண்ணிடுவோம், கொடுங்க. நம்ம மாப்பிள கஸ்டமர்லாம் வந்துக்கிறாங்க, எல்லா பொண்ணுமே உனக்கு தானே? டேய் என்னடா பேசுற? அதான்டா இவனுக்கு கேட்காதுன்றது. என்னப்பா தம்பி, எதனா ஃபேமிலி பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, ஸ்பீக்கர் தானே ஒர்க் ஆகல நீங்க. ஆமா தம்பி. தம்பி என்னப்பா பண்ற? அட ஸ்பீக்கர் லூஸ் கனெக்ஷனா இருக்குங்க, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லூஸ் கனெக்ஷனா இருக்கும், சரி பண்றியா? யோ எவ்வளவு பேர் திருப்பி வச்சு குத்து நிக்கிற? அவனுக்கு வேலையை பார்க்க தெரியாதுங்க, அவங்க அப்பா இதெல்லாம் குப்பையில இருந்து போயிட்டு நான் குத்துக்கிறான். பாத்தியாடா போடுகள் போட்டு குதிச்சு பாத்தியாடா? டேய் மாப்பிள நடா மாப்பிள நட வேலை தெரியும் உனக்கு? ஒண்ணுமே தெரியாதா? ஏய் வேலை ஒண்ணுமே தெரியாம கடை வச்சு நிக்கிறியா நீ? ஏனோ எல்லாம் தெரியும்ண்ணா. இந்த பாரு வாட்ச் ரிப்பேர் பண்ணி குத்துக்கிறேன். பாரு காஸ்ட்லியான ஐபோன் இதே ரெடி பண்ணி குத்துக்கிறேன். அதெல்லாம் குப்பையில இருந்து எடுத்துன்னு வந்துட்டியா? இவனுக்கு ரிப்பேர் பண்ணதான் தெரியும், ரெடி பண்ண தெரியாதா? எனக்கு அப்பயே சந்தேகம்பா, இவ்வளவு பேரு திருப்பில வச்சு என் போன் ஸ்பீக்கர்ல குத்தும் போதே. தம்பியா நீ தைரியமா போயிட்டு வா, இது காண்டல பேசி எடுக்குது. அதெல்லாம் சரிப்பட்டு வராதே. முதல்ல என் போனை கொடுங்க, நான் வேற எதனா கடையை பாக்குறேன். டேய் இதெல்லாம் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். யூனோ நம்ம கல்ல தானே ஆஃபர். நீ போனை ரெடி பண்ணனா ஐபோன் பாக்ஸ் ஃப்ரீ. என்னப்பா சொல்ற? இந்த பாக்ஸ் ஃப்ரீயா? ஆமாண்ணா. டேய் பத்தாது போடுது, இந்த கவர் கூட பிரிப்பா. இந்த கவரா? இதெல்லாம் உடஞ்சு போயிருக்கனா? குப்பையில போறத வஞ்சத போடாம நல்லத போடுவாங்க. பாடுறா ஏதாவது பேசி நம்ம வியாபாரத்துக்கு கத்துனே பாடுறா. சரி தம்பி, ஐபோன் பாக்ஸ் வர தரேன்றீங்க,
பத்தாதுக்கு கவர் வேற தரேன்றீங்க. சரிப்பா அந்த ஸ்பீக்கர் ரெடி பண்ண எவ்வளவு காசு ஆகும்? அந்த கேலி பாக்ஸ் வாங்கி போய் என்னடா பண்ண போறீங்க? அந்த பாக்ஸுக்கு ஒத்துக்குனா ஐபோன் வச்சுக்கிறேன்னு ஒரு கெத்து தானே. இப்படியே கெத்தாவ திங்கிங் அடுங்க. மாப்பிள்ள உன் வேலை நாவோ அதை பாரு, கடைக்கு வர கஸ்டமர் கெடுக்காத. நீங்க சொல்லுங்கப்பா, எப்போ ரெடி பண்ணி கொடுப்பீங்க? அதுக்கு எவ்வளவு காசு ஆகும்? எவ்வளோப்பா கேட்கலாம்? 30,000 ரூபாய் ஆகுங்க. 30,000? மூடின்னு போன குடுறா. என்னன்னா 3000 கேட்கறேன், 30,000 கேட்கறேன். யோ 2850 ரூபா குத்து மோர் மார்க்கெட்ல செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினையா? இதுக்கு மைக் ரெடி பண்றதுக்கு 30,000 ரூபாய் தேவையா உனக்கு? சரி சாரி விடு, நான் ஏதோ தெரியாம கேட்டேன். போனை கொடு. 30,000 கொடு. 3000 ரூபாய் கொடு. டேய் இப்பதான்டா சொன்ன 2850 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன்ட்டு. இது ரெடி பண்ண 3000 ரூபாய் கேக்குற மறுபடியும்? உனக்கு ஐபோன் பாக்ஸ் இந்த பவுச் எல்லாம் கொடுக்குறாங்களே, உனக்கு இந்த டேப் கூட கொடுக்குறேன். எது காலி டப்பா, ஒஞ்சி போன பவுச்சு, 5 ரூபா டேப்பு, இதெல்லாம் கொடுத்துட்டு நான் உனக்கு 3000 ரூபாய் தரணுமா? எப்பா இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டான் முழுதாப்பா. இதான் அவங்க நேக்கா பேச தெரியலடா. ஏம்பா கட்டிங் பிளேட் கூட தரேன், 3000 கொடுத்துட்டு. நீ கட்டிங் பிளேடும் தர தேவையில்ல, கட்டாவாத பிளேடும் தர தேவையில்ல. முதல்ல செல்ல கொடுங்கடா. குடுறா முதல்ல. சர்வீஸ் சார்ஜ் கூட அப்பதான் கொடுப்பேன். சர்வீஸ் சார்ஜா? என்னப்பா சர்வீஸ் சார்ஜ்? அதான் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தட்டினால அதான் சர்வீஸ் சார்ஜ். அப்பயே சொன்னேன் இவன் கிட்ட கொடுக்காதுன்னு. கேட்டியா நீயா? ஆமாப்பா. நான் ஆமாப்பா நாமாப்பா செல்ல புடின்னு போடா. பாரு நம்ம வியாபாரத்தை டோட்டலா கெடுக்குது. இத பாருடா, நீ செல்லு தரலன்னா அந்த 2 பாக்ஸை நான் தூய்ப்பேன். எடுத்துக்கா. காலி டப்பாவா? சண்டை வச்சு புடின்னு போயா. நான் குப்பா செல்போன் கடை ஆரம்பிச்சுன்னு சொல்லவே இல்லை. ஆமா இவங்க பயங்கரமா ரெடி பண்றவங்க இல்ல வேற சொல்றாங்க. நீ யார பிஞ்சுக்கண்ணா? நீ கம்முனு இருப்பா. இப்பதான் கடை ஆரம்பிச்சுக்கிறாங்க, அவசரமா பேசுற. நோ செம்ம ஃப்ராடுங்களா இருக்கிறானுங்கண்ணா. என்னோட போனை வாங்கி வச்சுன்னு கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. ஓவரா பேசுறமா நான் குத்து. யோ இந்தாயா குடியா அதெல்லாம். எப்பா போன் வந்துச்சு. இன்னொரு வாட்டி உங்க கடை பக்கமே வர மாட்டேன்டா. போடா போடா, நீ என்ன உணராளே? குப்பா என் போனை ரிப்பேர் ஆகுதுடா, அதை ரெடி பண்ணி கொடுறா. சொல்லுவை தரடா, எனக்கு முன்னாடியா ரெடி பண்ணிட்டா போச்சு. யோ பிஞ்சுக்கண்ணா வானா இவங்க கிட்ட கொடுக்காத, சொல்றதுக்கு இல்லை. என்ன சொல்றது கேள, நான் பிஞ்சு கணக்காக பிரியா கூட பண்ணி தரேன்டா. நன்றி குப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ போன் கூட ரெடி பண்ணி தரேன். என்னப்பா ரொம்ப நாளா ஒர்க் ஆகலப்பா. இது ரொம்ப நாளா ஒர்க் ஆகலையாப்பா? ஒரு பாட்டு கூட வர மாட்டேங்குதுப்பா. ஐத்தி பாக்குற. ஓ கடுப்பு பேத்துறானுங்கப்பா. எப்ப ரெடி பண்ணி தரீங்க? டேய் பிஞ்சுக்கானா, உனக்கு மனசாட்சிக்கு தரா என்னதுடா இது? போனு அது கூட தெரியல. அப்படியே தூக்கி செப்டேஷன் வச்சுக்கோ, தூள் தூளா போறோம். ரிமோட் குடுத்துட்டு போனுன்ற. என்னப்பா இவன் இப்படி கத்துறான்? உன்னை ஏமாத்துறாங்க. டேய் மாப்பிள்ள, இந்த ஆளை ஏமாத்தி நாங்க என்னடா பண்ண போறோம்? நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க, என் போனை கொடுங்க. வியாபாரம் ஃபுல்லா டம்மியா வருது. இதுக்குதா அதனால தான். மாப்பிள்ள உங்க அப்பா வச்சு கட்டினா இப்படித்தான் விளங்காம போவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம் மாப்பிள்ள. ஆமாப்பா, நானும் அவனும் சேர்ந்து வியாபாரம் பண்றோம்பா. நான் ஆமா பண்ணுவோம் பண்றேன். எவ்வளவு பண்ணுது நானு. மாப்பிள்ள உங்க அப்பா சொல்லி காட்டுவான். தூக்கி போட்டுவா மாப்பிள்ள, நம்ம வேற கடை ஆரம்பிக்கலாம். நீ கூப்பிட்டா அவன் வந்துருவானா? பல லட்சம் போட்டு முதல்ல வச்சுக்கிறா. பெரிய முதல்ல ஸ்டார்ட் போ. சூப்பர் மாப்பிள்ள, சரி போயிடு உங்க அப்பனுக்கு. டேய் வாங்கடா, நான் முன்னே நடத்துறேன். குப்பன் மொபைல் கடை. குப்பை கடை குப்பன் இல்ல. வட மாப்பிள்ள நம்ம போலாம். மாப்பிள்ள நான் முதலாளி, ஆனா உனக்கு வயிறு எரியும் தானே? வயிறு எரியுதா? சே மொபைல் கடை ஆரம்பிச்சு இப்படி பண்ணிச்ச பண்ணிய. சரி நம்மளே வியாபாரம் பண்ணலாம். நானா மொபைல் கடை ஆரம்பிச்சுட்டு புத்துல இருந்தா வாடா, நீ சிசியே நான் முதலாளி. வியாபாரத்தை பண்றோம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். உட்காரு. ஏதாவது போன் வேலை எதுனா தெரியுமா? அசால்ட்டு. பரவாயில்ல, வேலை தெரிஞ்சவங்க வச்சு கதையை ஓட்டுற வேண்டியதான். இது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுப்பா. உண்மையா வேணா? உண்மையாதான்பா. இத்தனை ரிப்பேர் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல நீ வந்துருவ, அந்த இடத்துல நான் வந்துருவேன். இது போதுமா? ரிப்பேர் பண்ணிட்டானா? நான் பாக்குறேன் ரிப்பேர் பண்ணிட்டான்.